Hi everyone, welcome to டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப பேசிக்கான சில ஹிந்தி சென்டென்சஸ். நிறைய பேர் நல்லா ஹிந்தி பேசுவாங்க, ஆனா ரொம்ப பேசிக்கான வாக்கியங்கள்ல தப்போடையே பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சின்ன சின்ன சென்டென்சஸ், இது பிகினர்ஸா இருந்தா புதுசா ஹிந்தி படிக்கிறவங்களும் இந்த சென்டென்சஸ் கத்துக்கலாம். நல்லா பேச தெரியும்னு சொல்றவங்களும் கரெக்டா தான் பேசுறோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அத ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு டெஸ்ட் குடுக்க போறேன். 5ஏ 5 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. நம்ம ரீசென்ட்டா அப்லோட் பண்ணியிருந்த 3 வீடியோஸ நீங்க பார்த்திருந்தீங்கனாலே போதும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியும். அப்படி இல்லன்னா, நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றீங்கன்னாலே போதும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க கரெக்ட்டா ஆன்சர் சொல்ல முடியும். இப்ப வாங்க அது என்னென்ன வாக்கியங்கள் கத்துக்க போறோம் அப்படிங்கிறதையும், உங்கள் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மொதல் வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியம், ஒரு கொஸ்டின். நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கணும். ஒரு ஃப்ரெண்டுட்ட கேட்கிறதா வச்சுக்கலாம். நீ எங்க இருக்கன்னு கேட்கணும்னா, தும் கஹா ஹோ அப்படின்னு கேட்கணும். தும் கஹா ஹோ. தும்னா நீ, கஹானா எங்க, ஹோனா இருக்க. தும் கஹா ஹோ. நீ எங்க இருக்க? இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. வேணும்னா நீங்க தும் கிதர் ஹோ அப்படின்னும் கேட்கலாம். தும் கஹா ஹோ இல்ல தும் கிதர் ஹோ அப்படின்னு சொன்னா, நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கிறதா அர்த்தம். இப்போ ஃப்ரெண்டுட்ட கேட்டோம். சரி இதோட நம்மளோட பெரியவங்க, வயசுல பெரியவங்க, நீ வா போன்னு சொல்ல மாட்டேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கணும் அப்படின்னா, ஆப் கஹா ஹை அப்படின்னு கேட்கணும். ஆப் அப்படின்னா நீங்க, கஹா ஹை அப்படின்னா எங்க இருக்கீங்க. ஆப் கஹா ஹை, தும் கஹா ஹோ, ஆப் கஹா ஹை. இது 2ம் நீ எங்க இருக்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு கரெக்ட்டான சென்டென்ஸ். ஹிந்தி பேசக்கூடிய, அதாவது சரளமா பேசக்கூடிய நேரங்கள்ல நெறைய இடங்கள்ல ஆப் வரும்போது ஹோ சொல்லி முடிக்கிறதும் ஒரு வழக்கம் இருக்கு. ஆப் கஹா ஹோ அப்படின்னும் கேட்பாங்க. இதுவும் கரெக்ட். ஆப் கஹா ஹை சொன்னாலும் கரெக்ட். ஆப் கஹா ஹோ அப்படின்னு கேட்டாலும் அதுவும் கரெக்ட். இதுக்கு ஆன்ஸரா நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிறத சின்ன சின்னதா சென்டென்சஸா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, மே கர் பர் ஹூ அப்படின்னு சொல்லணும். மே கர் பர் ஹூ. ஒரு வார்த்தையா சொல்றேன். மே அப்படின்னா நான், கர்னா வீடு, கர் பர் அப்படின்னா வீட்டுல, ஹூ அப்படின்னா இருக்கேன். இத இன்னொரு விதமாவும் சொல்லுவாங்க. மே கர் பே ஹூ. மே கர் பர் ஹூ சொன்னாலும் சரி, இல்ல மே கர் பே ஹூன்னு சொன்னாலும் சரி, 2மே கரெக்ட். நான் வீட்ல இருக்கேன்னு சொல்லணும்னா, மே கர் பர் ஹூன்னு சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, மே கர் பே ஹூன்னு சொல்லுங்க. இது என்ன வார்த்தை? பர்ங்கிறதும், பேங்கிறதும் என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2மே ஒரே வார்த்தை தான். பர்ன்னு சொன்னாலும், பேன்னு சொன்னாலும் அது ஒரே வார்த்தை தான் குறிக்குது. இது தமிழ்ல நம்ம சொல்லி வித்தியாசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இது இங்கிலீஷ்ல அட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அட். ஐ அம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்டுங்கிறது தான் இந்த பர் அல்லது பே. இந்த 2ல எத யூஸ் பண்ணாலும் சரிதான். அடுத்த சென்டென்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல இருந்தோம்னு சொன்னோம். அடுத்தது நான் இப்ப வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் வேலையில இருக்கேன். मैं काम पर हूँ. मैं काम पर हूँ. मैனா நான், காம்னா வேலை, काम पर அப்படின்னா வேலையில, हूँனா இருக்கேன். मैं काम पर हूँ. நான் வேலையில இருக்கேன். இது எப்படின்னா ஒரு இடத்த குறிக்கல. நான் ஆபீஸ்ல இருக்கேன், நான் வீட்ல இருக்கேன் இந்த மாதிரி நம்ம சொல்லல. நான் வேலையா இருக்கேன். நான் வேலையில இருக்கேன். मैं काम पर हूँ. मैं काम पर हूँ. அடுத்தது பாருங்க. நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு ஒரு வேளை நீங்க சொல்லணும்னா, मैं दफ्तर में हूँன்னு சொல்லுங்க. இல்ல தஃப்தர்ங்கிற வார்த்தை ஞாபகம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னா, मैं ऑफिस में हूँன்னே சொல்லுங்க. मैं ऑफिस में हूँ அப்படின்னா நான் ஆபீஸ்ல இருக்கேன். मैं ऑफिस में हूँ. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். வீட்லன்னு சொல்லும்போது घर पे சொன்னீங்க. ஆபீஸ்லன்னு சொல்லும்போது ஆபீஸ் में சொல்றீங்க அப்படின்னு. இதனால தான் நான் சொன்னேன், தமிழ்ல இத வித்தியாசப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். இங்கிலீஷ்ல அட் வர இடங்கள்ல பே போடணும். இன் வர இடங்கள்ல மே போடணும். இத நீங்க ஒரு க்ளூவா எடுத்துக்கலாம். மித்தபடி நீங்க பேச பேச இந்த விஷயம்லாம் உங்களுக்கே புரிஞ்சிரும். சோ, நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு நீங்க சொல்லணும்னா, मैं ऑफिस में हूँன்னு சொல்லலாம். இல்லன்னா मैं दफ्तर में हूँ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ், நான் வெளிய இருக்கேன்னு மட்டும் சொல்லப் போறோம். எங்க ஏதுன்னு எதுவுமே சொல்லல. நான் வெளிய இருக்கேன். मैं बाहर हूँ. मैं बाहर हूँ. मैனா நான், बाहरனா வெளிய, हूँன்னா இருக்கேன். मैं बाहर हूँ. நான் வெளிய இருக்கேன்.
அடுத்த சென்டென்ஸ்ல ஒருவேளை உங்க வீட்ல மாடி வீட்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, मैं ऊपर हूँன்னு சொல்லணும். நான் மாடியில இருக்கேன். நான் மேல் வீட்ல இருக்கேன். இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு मैं ऊपर हूँ அப்படின்னு சொல்லலாம் நீங்க. मैं ऊपर हूँ. நான் மேல இருக்கேன். நான் மாடியில இருக்கேன். இது எல்லாத்துக்குமே मैं ऊपर हूँ தான். இதே மாதிரி இப்ப நான் கீழ் வீட்ல இருக்கேன். இல்ல கீழ இருக்கேன். இந்த மாதிரி சொல்றதுக்கு मैं नीचे हूँ. मैं नीचे हूँ. मैன்னா நான், நீச்சேன்னா கீழ, ஹூன்னா இருக்கேன். அப்போ நமக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 வார்த்தைகள் ஊப்பர்னா மேல, நீச்சேன்னா கீழ. मैं ऊपर हूँன்னா நான் மேல இருக்கேன். मैं नीचे हूँன்னா நான் கீழ இருக்கேன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பேச்சு வழக்குல ரொம்ப முக்கியம். நான் ரிலேட்டிவ் வீட்ல இருக்கேன். நான் சொந்தக்காரவங்க வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, ஹிந்தில எப்படி சொல்லலாம்? அந்த சொந்தக்காரவங்க, ரிலேட்டிவ் இதுக்கு ஹிந்தில என்ன வார்த்தை இருக்குன்னா, ரிஷ்தேதார். ரிஷ்தேதார் அப்படின்னா உறவினர்கள்னு அர்த்தம். மே ரிஷ்தேதார் கே யஹா ஹூம். இதுதான் பேச்சு வழக்குல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். மே ரிஷ்தேதார் கே யஹா ஹூம் அப்படின்னா நான் நான் வந்து சொந்தக்காரவங்க வீட்ல இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல சொந்தக்காரவங்க வீடு. வீட்டுக்கு அந்த கர்ங்கிற வார்த்தையே வரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த ரிஷ்தேதார் கே யஹா சொல்றோம் இல்லையா? இந்த யஹான்னா அந்த இடத்துல நான் இருக்கேன். சொந்தக்காரவங்களோட இடம். சொந்தக்காரவங்களோட வீடு. அந்த இடத்துல நான் இருக்கேன்றத அவங்க சொல்றாங்க இப்படி. "மே ரிஷ்தேதார் கே யஹா ஹூம்" அப்படின்னா, நான் உறவினர் வீட்ல இருக்கேன். பர்ட்டிகுலரா ஒரு உறவ பத்தி மட்டும் சொல்றீங்க. நான் மாமா வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா, "मैं मामा के यहाँ हूँ." मैं मामा के यहाँ हूँ. நான் மாமா வீட்ல இருக்கேன். இல்ல மாமாவோட இடத்துல இருக்கேன். அவருடைய வீடு, அவருடைய இடம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் "मैं मामा के यहाँ हूँ" அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாருமே சொல்லியிருந்திருப்போம். நான் பாட்டி வீட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி சொல்றது? मैं दादी के यहाँ हूँ. मैं दादी के यहाँ हूँ. தாதின்னா பாட்டி. दादी के यहाँ அப்படின்னா பாட்டி வீடு. பாட்டி இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் சொல்றோம். मैं दादी के यहाँ हूँ அப்படின்னா நான் பாட்டி வீட்ல இருக்கேன். தாதின்னாக்க அப்பாவுடைய அம்மாவ தாதின்னு சொல்லுவாங்க. அம்மாவுடைய அம்மா அந்த பாட்டிய என்ன சொல்லுவாங்கன்னா, நானின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க அப்பாவுடைய அம்மா வீட்ல இருக்கீங்கன்னா, मैं दादी के यहाँ हूँன்னு சொல்லணும். ஒருவேளை அம்மாவுடைய அம்மா அந்த பாட்டி வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, मैं नानी के यहाँ हूँ அப்படின்னு சொல்லணும். मैं नानी के यहाँ हूँ. இதெல்லாம் இனிமே நீங்களும் யூஸ் பண்ணலாம். இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தியில பேசும்போது இந்த வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, "தாதி கே யஹா" அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது புரியாம இல்லாம, அவங்க சொல்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் இப்போ. 5, 5 சென்டென்சஸ் இப்ப நான் அடுத்து குடுக்கப் போறேன். ஒவ்வொன்னுக்குமான ஆன்ஸர் நீங்க கரெக்ட்டா கமெண்ட்ஸ்ல எழுதிட்டே வாங்க. 5 சென்டென்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அத போஸ்ட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான ஆன்ஸர் தெரியல அப்படின்னா, நம்ம போன முன்னாடி 3 வீடியோஸ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஆன்ஸர்ஸ் அதுல ஒரு சென்டென்ஸ்ல இருக்கும் கண்டிப்பா. இல்ல எனக்கு வீடியோலாம் பார்க்கவே தேவையில்ல. எனக்கு பார்த்தோனே எனக்கு சொல்ற அளவுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்லது. அத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல எழுதி நம்ம கமெண்ட்ஸ்ல குடுங்க. இப்போ முதல் கொஸ்டின் போலாம். "என்ன சொன்ன?" இதுதான் கேள்வி. 2டே வார்த்தை. "என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்கணும். இது நம்ம வீடியோஸ்ல இப்போ ரீசென்ட்டா நம்ம பார்த்த ஒரு சென்டென்ஸ் தான். "என்ன சொன்ன?" அப்படின்னு கேட்கணும். என்னன்னா ஹிந்தில என்ன? சொன்னங்கிறதுக்கு என்ன? இது 2யும் போட்டீங்கன்னா இந்த வாக்கியம் வந்துரும். செகண்ட் கொஸ்டின். "உனக்கு என்ன என்ன வேண்டும்?" உனக்கு என்ன வேணும்னு கேட்கல. உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கிறோம். ஒரு லிஸ்ட் மாதிரி நீங்க சொல்லணும். அந்த மாதிரி கேட்கிறேன். உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கப் போறோம். இதுக்கு யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஒரு பாஸ் போட்டுட்டு இதுக்கான ஆன்ஸர எழுதி வச்சுக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல. 2 கேள்விகள் முடிஞ்சு 3வது கேள்வி இப்ப நான் ஹிந்தில சொல்றேன். "ஹோ ஜாயேகா" அப்படின்னா என்ன அர்த்தம்? "ஹோ ஜாயேகா" அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல என்ன அர்த்தம்ங்கிறத அதையும் டைப் பண்ணிக்கோங்க. நீங்க தமிழ்ல சொன்னாலும் சரி, இல்ல இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி. "ஹோ ஜாயேகான்னா" என்ன அர்த்தம்? 4த் கொஸ்டின். "ஹோ ஜாயேகாங்கிறது மாதிரியே இருக்கும். ஆனா இது வேற. ஹோ கயா. ஹோ கயான்னா என்ன அர்த்தம்? ஹோ ஜாயேகா வேற, ஹோ கயா வேற. இது 2க்கும் கரெக்ட்டான அர்த்தத்த கமெண்ட்ஸ்ல குடுங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 5த் கொஸ்டின். "முझे டேஷ் है." இதுதான் கொஸ்டினேங்க. அந்த டேஷ்ங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ, அந்த இடத்துல எது கரெக்ட்டா வரும்னு தோணுதோ, நெறைய ஆன்சர்ஸ் கரெக்ட்டா வரலாம். நெறைய வார்த்தைகள அந்த இடத்துல நீங்க போட்டு அந்த வாக்கியத்த கம்ப்ளீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன வார்த்தை அங்க கரெக்ட்டா வரும்னு தோணுதோ, அத நீங்க குடுங்க. "मुझे டேஷ் है."
ஸோ எத்தன பேர் ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்க, எத்தன பேர் வித்தியாசமான பதில்கள் குடுத்திருக்காங்கங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க 5 ஆன்சர்ஸையும் எழுதியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுத்துருங்க அத. அண்ட் இது போக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலோ, இல்ல வேற ஏதாவது டாபிக் பத்தி எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலோ, இந்த கமெண்ட்ஸ்ல சேர்த்து சொல்லிருங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நீங்க குடுத்த அந்த டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ரிவிஷனாவும் இருந்திருக்கும். அதே மாதிரி சின்னதா ஒரு டெஸ்ட் எழுதுன மாதிரியும் இருந்திருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி ஹிந்தி கத்துக்கணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ எல்லார் கூடயும் நம்ம வீடியோவ ஷேர் பண்ணுங்க. பேசிக்ல இருந்து சரளமா நீங்க பேசுறதுக்கு தேவையான எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல கொண்டு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் இருக்க வீடியோஸ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நல்லாவே பேச ஆரம்பிச்சிடலாம். இன்னமும் நெறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பா நீங்க பண்ண வேண்டியது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.